சட்டப்படி அவர்களுக்கான குறைந்தபட்ச கூலியை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற இந்த அரசு, இந்த அரசாணையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் குறிப்பிடுகிற அந்த ஊதியத்திற்கு குறைவாக ₹1 குறைவாக கொடுத்தாலும் அது சட்டப்படி குற்றம் என்று அந்த அரசாணையிலே சட்டப்பிரிவிலே சொல்லப்படுகிறது. ஆனால் குறைந்தபட்ச அந்த கூலி சட்டத்தை குறைத்து தனியாருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வது என்பது சட்டத்திற்கு விரோதமானதா? இது எந்த வகையிலே நியாயம் என்பதை நீங்களே புரிந்து. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் கலைந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே நாம் கூடி பேசிவிட்டு கலைந்து செல்வது நியாயமே இல்லை. எதிர்கால சந்ததி நம்மை கேவலமாக பேசுவார். நாம் எதிர்கால சந்ததிக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகம். தெரியாதவனை விட தெரிந்து சும்மா இருக்கிறவன் மிகப்பெரிய குற்றவாளி. குற்றம் செய்கிறவனை விட மிகப்பெரிய குற்றவாளி யார் என்று சொன்னால் நாம் வேடிக்கை பார்க்கிற நாம் தான் மிகப்பெரிய குற்றவாளி. ஆகவே இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மால் இதையும் புதிதாக உருவாக்க முடியவில்லை. நாம் ரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த அந்த உரிமைகளை குறைந்தபட்சம் பாதுகாக்கவாவது நாம் முன்னெடுக்க வேண்டாமா? பாதுகாக்கவாவது நாம் போராட வேண்டாமா? ஆகவே அந்த அடிப்படையில நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி